ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் காமனாக ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. பேபி எக்ஸ்பென்சஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ பேபி எக்ஸ்பென்சஸ் பற்றி சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இஃப் யூ ஆர் அ நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு இனிஷியல் ஹிடன் காஸ்ட் தான் வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றி என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் என்னென்னா டயப்பர்ஸும் வைப்ஸும் தான். இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இதை வந்து நம்ம வந்துட்டு இது தவிர்க்கவே முடியாது. எமர்ஜென்சினாலும் சரி, ஒரு ட்ராவல்னாலும் சரி, இல்லை வீட்லேயே இருக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்ம இந்த வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டடுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கு தான். எதிர்பார்க்காத டைமில் வந்துட்டு சிக் ஆகிட்டாங்க, இல்லை வந்து அடிக்கடி சிக் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் மெடிசன்ஸு, டாக்டர் விசிட்ஸுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அமௌண்ட் அதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாத்ஸ் தான். இதுவுமே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடு, பட் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு பை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு தெரியாது, இதுவும் ஒரு ஹிடன் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ வந்து இதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸ் தான். இதுவும் வந்துட்டு நம்ம வந்து தவிர்க்க முடியாதது தான். இதுவும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் என்னென்னா பேபி டாய்ஸும் அதே மாதிரி தான். அதுலேயும் வந்துட்டு நம்ம வாங்குவோம், ஆனால் வந்துட்டு அவங்க கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வேறு டாய் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே தான் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு நடந்துகிட்ருக்கும். ஸோ ஆனால் நம்ம அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஹிடன் காஸ்ட்டு தான். இதெல்லாமே கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணாலே வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் வந்து ஆகாது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் தான். இது போக இன்னும் நிறையா விஷயம்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு கம்மி பண்ணோம்னா அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள், போடலாம்.